வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் செகண்ட் டேமுக்கான ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோவை பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், டெலகிராமில் போட வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். துளிகளின் ஓவிய வடிவத்தை ஓவியமாக தீட்ட செம்மண் தாளும் வண்ணக்குச்சிகளும் தருகிறார்கள் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கொடி விளக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, செகண்ட் கொஸ்டின். டச்சுக்காரர்களின் சமய பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி 1706ஆம் ஆண்டு. தேர்ட் கொஸ்டின். கல்வி கற்கப்படும் இடங்களை கல்லூரி என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி தான் கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை வந்து கல்லூரி அப்படின்னு குறிப்பிடுது. ஃபோர்த் கொஸ்டின். சங்க காலத்தவர் எந்த 3 நிலைகளிலும் சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதனை உணர்ந்து கற்றனர் அப்படின்னா ஆப்ஷன் டி குடும்பம், அரசு, சமூகம். இந்த நிலைகளில் சிறப்பை பெற கல்வி தேவை அப்படின்னு சங்க காலத்தவர்கள் கல்வி கற்றனர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. வந்தவாசி அருகிலுள்ள காடல் என்னும் ஊரில் இருந்த சமண பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்போ சமண ஆசிரியர் வந்து 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார், உண்மைதான். ஆனால் வந்தவாசிக்கு அருகில் உள்ள காடல் அப்படிங்கிறது இல்லை, வேடல் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் தான் அந்த பள்ளி வந்து இயங்கியிருக்கு. ஓகே, அடுத்து கூற்று 2. பட்டினி குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவினார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 6th கொஸ்டின். பொற்களம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகை அதுதான். ஓகே, 7th கொஸ்டின். ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையலே இக்கூற்று யார் யாரிடம் கூறியது அப்படின்னா ஆப்ஷன் ஏ செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது தான் இந்த கூற்று. 8th கொஸ்டின். தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி 27 இயல்களை கொண்டுள்ளது, 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல் அப்படின்னு சொல்லி 9 27 இயல்களை கொண்டுள்ளது தொல்காப்பியம். 9th கொஸ்டின். எத்தனை முறை கேட்கும் மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெறுவர் என தொல்காப்பியர் கூறுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி 2 முறை கேட்கும் மாணவர்கள் நூலை வந்து பிழையின்றி கற்கும் திறன் பெறுவர் அப்படின்னு தொல்காப்பியர் கூறுறாரு. 10th கொஸ்டின். கீழ்கண்டவைகளில் பாரதியின் புனைப்பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி சீனா பாரதி அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அதாவது சீசு பாரதி தான் அவருடைய புனைப்பெயர்களில் ஒன்று. ஓகேங்களா? இந்த இலசை சுப்பிரமணியன், சாவித்திரி, காசி இதெல்லாமே பாரதியாரோட புனைப்பெயர்களில் பொருந்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தரி, நித்திய வீரர், உத்தம தேச அபிமானி, செல்லிதாசன், காசி இந்த மாதிரியான பலப்பட்ட புனைப்பெயர்களும் பாரதியாருக்கு இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகே, 11th கொஸ்டின். இந்தியா என்ற இதழில் கருத்து படம் வெளியிட்ட நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 25/5/1977ஆம் ஆண்டு. ஓகே, 12th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 இருத்தல் என்றால் தங்குதல் என்று பொருள் தரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, கூற்று 2 நன்னூலில் குறிப்பிடப்படும் தொனி அகப்பாடலிலும் புறப்பாடலிலும் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது தொனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நன்னூலில் குறிப்பிடப்படலை, அது வடமொழியில் குறிப்பிடக்கூடிய ஒரு இலக்கியம் தான். அதாவது அது யுக்தி தான் வந்து தொனி அப்படிங்கிறது. அந்த தொனிங்கிறது அகப்பாடலையும் புறப்பாடலிலும் வரும். அப்போ இந்த கூற்று 2 வந்து தவறு. அப்போ 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர்.
ஓகே 13 கொஸ்டின் ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாச பூ சூரியன் என்ற தொடரில் எந்த உருவகம் பயின்று வந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி பயன் உருவகம் தான் பயின்று வந்துள்ளது. ஓகே 14 கொஸ்டின் சூரிய விளக்காய் மாலை நேர சூரியன் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது என்ற வரிகளில் எந்த உவமை பயின்று வந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி நிற உவமை தான் வந்து பயின்று வந்துள்ளது. ஓகேங்களா. ஓகே அடுத்து வந்து 15 கொஸ்டின் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பெரிய நந்தியும் மண்டபமும் யார் காலத்தை சார்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது நாயக்கர் காலத்தை சார்ந்தது தான் அந்த பெரிய மண்டபமும் பெரிய நந்தியும் மண்டபமும். ஓகேங்களா. ஓகே 16 கொஸ்டின் சோமயன் அமிர்தவல்லி என்ற அதிகாரிச்சி எந்த மன்னரின் காலத்தை சேர்ந்தவர் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் டி முதலாம் ராசாதி ராசன். ஓகே 17 கொஸ்டின் ஜெர்மனி அறிஞர் ஜூல்ஸ் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை எத்தனை ஆண்டுகள் தீவிரமாக வாசித்தார் அப்படின்னா 6 ஆண்டுகள் தீவிரமாக வாசித்தார். அவருடைய ஆராய்ச்சி ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னா 1886ஆம் ஆண்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கல்வெட்டுகளோட படியெடுத்து வாசித்தார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் வந்து அதை தீவிரமாகவே அவர் ஜெர்மனி அறிஞர் ஜூல்ஸ் அவர்கள் வாசித்தார். ஓகே 18 கொஸ்டின் ராசராசன் சேர நாட்டை எந்த ஆண்டு வெற்றி கொண்டார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 988ஆம் ஆண்டு வெற்றி கொண்டார். ஓகே 19 கொஸ்டின் பண்கள் எத்தனை வகையாக பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஆப்ஷன் பி 3 வகையாக பகுக்கப்பட்டுள்ளன. என்னென்ன அப்படின்னா பகல் பண், இரவு பண், பொதுப்பண் இப்படின்னு 3 வகையாக வந்து பண்கள் வந்து பகுக்கப்பட்டுள்ளன. ஓகே 20 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஏஆர் ரஹ்மான் பெற்ற விருதுகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி சிங்கப்பூர் தேசிய இசை விருது அப்படிங்கிறதா இந்த ஏஆர் ரஹ்மான் பெற்ற விருதுகளில் பொருந்தாதது. அதாவது தேசிய இசை விருதை யாரெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுக்கு மலேசியாவும் மொரீசியஸ் இந்த 2 நாடுகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய இசை விருதை வந்து கொடுத்துருப்பாங்க ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு. சிங்கப்பூர் அரசு கொடுக்கல. மற்ற 3மே பாருங்கள் உத்தரப்பிரதேசம் ஆவாத் சம்மான் விருது, மத்திய பிரதேசம் லதா மங்கேஷ்கர் விருது, இந்திய அரசு பத்மபூஷன் விருது இதெல்லாமே சரிதான். ஓகே 21 கொஸ்டின் இரணியன், ராவணன், யமதர்மன் ஆகிய வேடங்களில் நடித்து புகழடைந்த போது சங்கரதாஸ் சுவாமிகளின் வயது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 24 வயது. ஜஸ்ட் 24 இயர்ல அந்த அளவுக்கு புகழ் அடைஞ்சார். ஓகே 22 கொஸ்டின் அம்மை என்ற சொல் கீழ்கண்ட எந்த முறைப்படி வந்துள்ளது அப்படிங்கிறது எந்த முறை அப்படின்னா பேச்சு மொழி சொல்லை பயன்படுத்துதல் அப்படிங்கிற அந்த ஒரு முறைப்படி தான் வந்துள்ளது. ஓகே 23 கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது ரெஃப்ரி அப்படிங்கிறது பொதுவர் அப்படின்னு வராது. ரெஃப்ரி அப்படின்னா நடுவர் அப்படிங்கிறதா சரியான கலை சொல்லாக்கம். ஓகேங்களா. மற்ற 3மே சரியாக தான் பொறுத்திருக்கு. 24 கொஸ்டின் எக்ஸ் கதிர் என்ற சொல் கீழ்கண்ட எந்த முறைப்படி வந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி உலக வழக்கை ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிற அந்த முறைப்படி தான். அதாவது எக்ஸ் கதிரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கலை சொல்லாக்கும் போது அதை வந்து அப்படியே எக்ஸ் அப்படின்னு எழுதுறாங்க. இந்த உலக வழக்கை அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால அந்த முறைப்படி இந்த சொல் வந்துள்ளது. ஓகே 25 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 மதுவானன் என்ற இயற்பெயரை கொண்டவர் ஆத்மநாம் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஆத்மநாமோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மதுசூதனன். அதுதான் வந்து ஆத்மநாம அவர்களுடைய இயற்பெயர். ஓகேங்களா. இவருடைய முக்கியமான கவிதை தொகுப்பு என்ன அப்படின்னா காகிதத்தில் ஒரு கட்டம் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். காகிதத்தில் ஒரு கோடு அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான ஒரு கவிதை நூல். இப்போ இந்த 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 26 கொஸ்டின் திருவாசகம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது. இது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி 658 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே 27 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சாழல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா. ஓகே அடுத்து கூற்று 2 ஒருத்தி வினா கேட்க மற்றொருத்தி அந்த வினாவிற்கான விடையை மறைமுகமாக கூற இன்னொருத்தி விடையை கூறுவதாக அமைவது சாழல் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. சாழல் அப்படிங்கிறது எப்படின்னா ஒருத்தி வினா கேட்க மற்றொரு பெண் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விடை சொல்வதாக அமையும். இது 2 பேர் தான் அந்த மாதிரி இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கூற்று வந்து தவறு தான். இப்போ இந்த 27 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 28 கொஸ்டின் குறவஞ்சி என்பது எந்த வகை இலக்கிய வடிவம் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாடகம். ஓகேங்களா. ஓகே 29 கொஸ்டின் நிறையிசை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி நெடில் ஒற்றுடன் வருதல் அப்படிங்கிறது தவறானது. இது பார்த்தீங்க அப்படின்னா நேரசைக்கு வரக்கூடியது. ஓகேங்களா.
ஓகே. அடுத்து 30 கொஸ்டின். கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஆசிரியப்பா 3 அடி சிற்றெல்லையாகவும் பாடுவோன் எண்ணத்திற்கேற்ப பாடலடிகள் நீண்டும் செல்லும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகே. அடுத்து கூற்று 2 ஆசிரிய தாளிசை, ஆசிரியத்துறை, ஆசிரிய விருத்தம் என்பன ஆசிரியப்பாவின் இனங்கள் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். இப்போ இந்த 30 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 31 கொஸ்டின். எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் என்ற விதிப்படி வரும் ஆசிரியப்பா எது அப்படின்னா ஆப்ஷன் சி, நிலைமண்டில ஆசிரியப்பா. ஓகே. 32 கொஸ்டின். எது முன் நேர் வந்தால் நேரொன்று ஆசிரிய தலை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன், அதாவது பி, மாமுன் நேர் வந்தால் நேரொன்று ஆசிரிய தலை. 33 கொஸ்டின். நடு ஆதி அந்தத்து அடைதரு பாதத்து அகவல் என்ற விதிப்படி வரும் ஆசிரியப்பா எது அப்படின்னா ஆப்ஷன் சி, அடிமறி மண்டில ஆசிரியப்பா தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 34 கொஸ்டின். தாரா என்பது எந்த நிலத்துக்குரிய பறவை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, மருத நிலத்துக்குரிய பறவை தான். ஓகே. 35 கொஸ்டின். சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றலால் புதுமலர் தெருதோறும் சிந்தி பொங்கலால் என்ற வரிகள் எந்த காண்டத்தில் வந்து இடம்பெறுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஹிஜ்ரத்து காண்டத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெறுது. ஓகே. 36 கொஸ்டின். அகநானூறு எத்தனை புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி, 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. 37 கொஸ்டின். வளையி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சொல்லிசை அளபடை, அதுதான். ஓகே. 38 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது 480 காசு அப்படின்னா என்ன அப்படின்னா 1 ரூபாய். அதே போலவே 60 காசு அப்படின்னா ஒரு பணத்தை குறிக்கும். ஒரு பொன் அப்படின்னா என்ன அப்படின்னா அரை வராகன். 24 பணம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வராகன். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 39 கொஸ்டின். யாருடைய ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா ஆப்ஷன் டி, அவுரங்கசீப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். ஓகே. 40 கொஸ்டின். லெபுர்தனாவின் 9 கப்பல்கள் புதுவைக்கு வந்த நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 8/6/1746 ஆண்டு. 41 கொஸ்டின். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற திருக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி. 42 கொஸ்டின். சென்னை மாகாணத்தில் 12,498 திண்ணை பள்ளிகள் இயங்கி வந்தன என்றும் அவற்றின் கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் கல்வித்தரத்தை விடவும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது என்ற கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, தாமஸ் மன்றோ அவர்கள்தான். 43 கொஸ்டின். தளிர் போலும் மேனி என்ற தொடரில் பயின்று வரும் உவமை எது அப்படின்னா ஆப்ஷன் டி, உரு உவமை தான் பயின்று வருது. ஓகேங்களா? ஓகே. 44 கொஸ்டின். மென் சினையாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே என்ற பாடலில் பயின்று வருவது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, இறைச்சி தான் இந்த பாடலில் பயின்று வருது. ஓகே. 45 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 3, 4, 1, 2 தான் இதற்கான ஆன்சர். அதாவது மறுவிழா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றமில்லாத அப்படிங்கிற பொருள் தரும். துண்ண அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு நெருங்கிய அப்படிங்கிற பொருள் இருக்குது. மண்டிய அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா நிறைந்த அப்படிங்கிற பொருள். காய்ந்த அப்படின்னா சிறந்த அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 46 கொஸ்டின். கீழ்கண்ட எம்மொழிகளில் பிரபஞ்சன் படைப்பு மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படின்னா ஆப்ஷன் சி, ஜப்பான். அந்த மொழிகளில் தான் அவருடைய படைப்பு வந்து மொழிபெயர்க்கப்படலை, கொடுக்கப்பட்டதில்லை. பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் இந்த மொழிகள் எல்லாமே பிரபஞ்சனோட படைப்பு வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே. 47 கொஸ்டின். டைரியம் என்ற சொல் எந்த சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாயிற்று அப்படின்னா ஆப்ஷன் பி, லத்தீன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல தான் இந்த சொல் வந்து உருவாச்சு. ஓகே. 48 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 நைனியப்பரின் தம்பி திருவேங்கடம் என்பவரின் மகனே ஆனந்தரங்கர் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது நைனியப்பரோட மைத்துனர் தான் யார் அப்படின்னா திருவேங்கடம். ஓகேங்களா? அவரோட மகன் தான் யார், ஆனந்தரங்கர் அவர்கள். ஓகே. அப்போ கூற்று 1 தவறு. கூற்று 2 பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தரங்கர் தம்முடைய 17வது வயதில் தந்தையை இழந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. அப்போ 48 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 49 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ப்ரஸ்பெக்டக்ஸ் அப்படிங்கிறது விரிவுச்சுவடி அப்படிங்கிறது தான் தவறு. விரிவுச்சுவடி அல்ல,
ப்ரஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது விளக்கச்சுவடி அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 50 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 2, 3, 1 அப்படி 2, 3, 1 இதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது மறைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். தஞ்சை பெருவுடையார் கோயில் நுட்பம் அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா குடவாயில் சுப்பிரமணியன் அவர்கள். சிவானந்த நடனம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யாருன்னா ஆனந்த குமாரசாமி அவர்கள். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நம்ம 50 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.